ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரீசென்ட் வீடியோஸ்ல நான் ஜாவாஸ்கிரிப்ட்டோட ப்ராமிசஸ் பத்தி வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ராமிசஸ வச்சு ரியல் டைம் எக்ஸாம்பிள் காமிக்க சொல்லிட்டு 1, 2 பேர் கேட்டிருந்தீங்க. அதுல இன்னைக்கு நம்ம ஒரு ஏபிஐ ஆக்சஸ் பண்றதுக்கு அப்படின்னு மட்டும் இல்லாம, ப்ரௌசருக்குள்ளேயே நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பண்றதுக்கு ப்ராமிசஸ் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்க போறேன். இந்த எக்ஸாம்பிள்ல ப்ரௌசர்ல ஒரு இமேஜ டிஸ்ப்ளே பண்றதுக்கு முன்னாடி, அந்த இமேஜ் ஒரு பெரிய சைஸ் இமேஜா இருந்துச்சுன்னா, அது லோட் ஆகுற வரைக்கும் இமேஜ் பாதி பாதியா நமக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி தெரியாம ஒரு லோடிங் ஐகான் இல்லன்னா ஒரு லோடிங் டெக்ஸ்ட் குடுத்துட்டு, அந்த இமேஜ் லோட் ஆனதுக்கு அப்புறமா அங்க இமேஜ் டிஸ்ப்ளே ஆகுற மாதிரி நம்ம பண்ண போறோம். இந்த கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ப்ராமிசஸ் இல்லாம நம்மளால பண்ண முடியும். பட் இங்க நான் ப்ராமிசஸ் வச்சு இது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்க போறேன். நான் ஒரு பிளாங்க் HTML ஃபைல் எடுத்திருக்கேன். ஸ்டைலிங்காக நான் டெய்ல்விண்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நம்ம ஸ்டைல் எழுத தேவையில்ல. பாடி டேக்குள்ள ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொஞ்சம் ஜஸ்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்கேன். அலைன்மெண்ட்காக ஒரு டிவ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டிவ்க்குள்ள தான் நம்ம ஒரு இமேஜை பிளேஸ் பண்ண போறோம். அந்த இமேஜ் வந்து ஃபுல் ஹைட் ஸ்க்ரீனோட ஃபுல் ஹைட் கவர் பண்ற மாதிரி இந்த டிவ் நான் செட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள இமேஜ்க்கு ஃபுல் ஹைட் கொடுத்துருக்கேன். அது இல்லாம ஒரு டிவ் கொடுத்து உள்ள லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல ஆக்சஸ் பண்றதுக்கு இமேஜுக்கு ஒரு ஐடி கொடுத்துருக்கேன். நம்மளோட லோடிங் டிவ்வுக்கு ஒரு ஐடி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த சோர்ஸ்ல ஒரு இமேஜோட பாத் கொடுக்குறேன். அந்த இமேஜுக்கு ஒரு 2 MB சைஸ் இருக்கு. கொஞ்சம் பெரிய இமேஜ் தான். ஸோ அது லோட் ஆகுது கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா? அதை நான் உங்களுக்கு இப்போ சும்மா காமிக்கிறேன். ஜஸ்ட் இந்த லோடிங் இப்போதைக்கு நம்ம ஹைட் பண்ணிடுவோம். இங்க ஆல்ரெடி ஹிடன் அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன். அது எதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஹிடனை ரிமூவ் பண்றேன். இப்போ இந்த இமேஜ் தெரியணும். நம்ம அவுட்புட் பார்க்கலாம். நமக்கு இமேஜ் தெரியுது. இப்போ நான் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன். ஹார்ட் ரிஃப்ரெஷ் பண்றேன். ஹார்ட் ரிஃப்ரெஷ் எப்படி பண்ணணும்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா மேக்ல கமாண்ட் ஷிஃப்ட் கொடுக்கலாம். அதை நீங்க கொடுத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இந்த இமேஜ் லோட் ஆகும். இப்போ இந்த இமேஜ் லோட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி பாதியாக லோட் ஆன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் கூட ப்ராமினெண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் போயிட்டு நெட்வொர்க்கில் போயிட்டு கேஷை டிசபிள் பண்ணி த்ராட்லிங்கை வந்து ஸ்லோ 3Gன்னு கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும்னா நம்ம ப்ரௌசர் ஒரு ஸ்லோ 3G நெட்வொர்க் இருக்கிற மிஷினில் லோட் ஆச்சு அப்படின்னா எவ்வளோ ஸ்லோவாக லோட் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிமுலேட் பண்ணுறதுக்காக தான் இப்படி செட்டிங்ஸ். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணனா பாருங்கள், உங்களுக்கு ஸ்லோவாக இந்த இமேஜ் டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் ஆகி கிட்டத்தட்ட இந்த இமேஜ் ஃபுல் ஆகும்போது உங்களுக்கு இந்த இமேஜ் டிஸ்ப்ளே ஆகிற மாதிரி இருக்கும். சிலப்போ இது கட்டாக உங்களுக்கு தெரியும். இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இனிஷியலி இந்த இமேஜ் டாக நம்ம ஹைட் பண்ண போறோம். அதுக்கு தான் இங்க ஹிடன்ற கிளாஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஹைட் பண்ணிட்டு இந்த இமேஜ் சோர்ஸை நம்ம இங்க கொடுக்கல. இமேஜ் சோர்ஸ் நீங்கள் இங்கே கொடுத்து ஒர்க் பண்ணலாம். இங்கே கொடுக்கல. அதுக்கு பதிலாக நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்லே தான் அந்த இமேஜ் சோர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இனிஷியலி இந்த இமேஜுக்கு சோர்ஸ் கிடையாது. அண்ட் இந்த இமேஜ் டாக நம்ம காமிக்க போகிறது இல்லை. அதுக்கப்புறமா ஒரு டிவ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த டிவ் லோடிங் அப்படின்ற டெக்ஸ்ட்டை காமிக்கிறதுக்காக மட்டும் இதை நான் ஜஸ்ட் சென்டர் லைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். இங்கே நெட்வொர்க்கு நான் நோ த்ராட்லிங் கொடுத்துட்றேன். ஸோ ஃபுல் ஸ்பீடில் இருக்கும். ரிஃப்ரெஷ் பண்ணோன்னா லோடிங்ன்ற டெக்ஸ்ட் மட்டும் இருக்குது. இமேஜ் லோட் ஆகும். ஏன்னா நம்ம இமேஜை ஹைட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? இனி நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ஜாவாஸ்கிரிப்டில் ப்ராமிசஸ் யூஸ் பண்ணி இந்த இமேஜ் லோட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு லோட் கம்ப்ளீட் ஆன உடனே அந்த இமேஜ் டிஸ்ப்ளே பண்ற மாதிரியும், சப்போஸ் லோட் ஃபெயில் ஆச்சுன்னா ஏதாவது ஒரு எரர் மெசேஜ் காமிக்கிற மாதிரியும் நம்ம செட்டப் பண்ண போறோம். ஜாவாஸ்கிரிப்ட்ல நான் இமேஜோட URL மட்டும் இந்த மாதிரி ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கேன். இனி இங்க இருக்கிற இந்த இமேஜ் டாக நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். கான்ஸ்டன்ட் இமேஜ் எலிமெண்ட் வச்சுக்கலாம். ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆஃப் இந்த மை இமேஜை இங்கே கொடுத்துடலாம். இனி இந்த இமேஜை லோட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். அந்த ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அதை கால் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் இந்த மாதிரி லோட் இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணால் இமேஜை நமக்கு லோட் பண்ணும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற ப்ராசஸை நான் ப்ராமிசஸ் வச்சு ஹேண்டில் பண்ண போகிறேன். ஸோ எப்படி செட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண உடனே அது எனக்கு ஒரு ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்ற மாதிரி நான் செட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணும்போது அது நமக்கு ஒரு ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா அதை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம், டாட் தென் அப்படின்னு ஆக்சஸ் பண்ணுவோம். சப்போஸ் எரர் கொடுக்குதுன்னா டாட் கேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சஸ் பண்ணுவோம். அதுதான் நான் இங்கே செட்டப் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் இப்போ நம்ம எழுத போகிறோம். அந்த ஃபங்க்ஷன் இந்த இமேஜ் URL இன்புட்டாக எடுக்கிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். கீழே போயிட்டு ஃபங்க்ஷன் லோட் இமேஜ் அந்த URL இது கெட் பண்ணிக்க போகுது. இது கெட் பண்ணிட்டு இது என்ன ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னு நம்ம கொஞ்சம் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். இது ஒரு ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ ரிட்டர்ன் ப்ராமிஸ் அப்படின்னு கொடுத்துறேன். இந்த ப்ராமிஸோட இம்ப்ளிமெண்டேஷனை நம்ம ஆப்வியஸ்லி முன்னாடி வீடியோவில் பார்த்த மாதிரி நம்ம தான் எழுதணும். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ரிசால்வ் ரிஜெக்ட்னு சொல்லிட்டு 2 பேராமீட்டர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இனி இதுக்குள்ளே போய் தான் நம்ம இமேஜ் லோட் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ கன்வீனியன்ட்லி நான் என்ன பண்ணிட்டேன், இங்கேயே டெய்ல்விண்ட் CSS யூஸ் பண்ணி ஹிடன் அப்படின்ற கிளாஸ் ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஆப்வியஸ்லி இந்த இமேஜ் ஹைட்ல தான் இருக்குது. இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இமேஜை லோட் பண்ண போகிறோம். லோட் பண்ணதுக்கப்புறமா இந்த இமேஜ் டேகுக்கு சோர்ஸை ஜாவாஸ்கிரிப்ட்லேருந்து செட் பண்ண போகிறோம். அந்த மேலே வச்சிருக்க ஸ்ட்ரிங் செட் பண்ணிட்டு இந்த ஹிடன் அப்படின்ற கிளாஸை ரிமூவ் பண்ணிட போகிறோம். இந்த 3 ஸ்டெப் பண்ணோம்னா நமக்கு இமேஜ் லோட் ஆன மாதிரி காமிச்சிடும். அது பண்ணும்போது இந்த இமேஜ் லோட் ஆன உடனே இந்த லோடிங் ஐக்கானை நம்ம ஹைட் பண்ணிடுறோம். ஸோ லோடிங் தெரியாமல் இமேஜ் மட்டும் தெரியும். ஸோ இந்த ப்ராமிஸில் நம்ம என்ன ஃபங்க்ஷனாலிட்டி எழுத போகிறோம் அப்படின்னா, இமேஜ் லோட் ஆயிருச்சா இல்லையா, லோட் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம ரிசால்வ் பண்ண போகிறோம். லோட் ஆகலைன்னா ஒரு எரர் மெசேஜ் வச்சு நம்ம ரிஜெக்ட் பண்ண போகிறோம். இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜாவாஸ்கிரிப்டில் இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அதுக்குள்ளே இந்த URL பாஸ் பண்ணி இமேஜை ஜாவாஸ்கிரிப்டில் ஃபர்ஸ்ட் நம்ம லோட் பண்ண போகிறோம். கான்ஸ்டன்ட் இமேஜ் ஈக்குவல் டு
நியூ இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். இது ஒரு இமேஜ் ஆப்ஜெக்ட். இதுக்கு சோர்ஸே கிடையாது. சோர்ஸ் நம்ம செட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இமேஜ் டாட் சோர்ஸ், இந்த ஆப்ஜெக்ட் டாட் அதோட சோர்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு கிடைக்கிற இந்த இன்புட் URL அப்படின்னு கொடுத்துறேன். இது என்ன அப்படின்னா இங்கே நம்ம சோர்ஸ் ஈக்குவல்டுன்னு கொடுக்குறோம் இல்லையா, அதே தான் ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம பண்ணுறோம். ஒரு இமேஜுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதோட சோர்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணி அதுக்கு நம்ம ஒரு URL வேல்யூவாக கொடுத்துறோம். இப்போ ஒரு இமேஜ் கொடுத்துட்டோம், அதுக்கு வேல்யூ கொடுத்துட்டோம். இப்போ இமேஜ் ஆட்டோமேட்டிக்கலி அதுவே லோட் பண்ணிடும். இதுக்கு நடுவில் இந்த இமேஜை லோட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஈவென்ட் லிசனர்ஸ் இருக்கு இந்த இமேஜ் ஆப்ஜெக்ட்டுக்குள்ள. அந்த ஈவென்ட் லிசனர்ஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணி ஓரோ ஈவென்ட் நடக்கும் போதும் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் லாஜிக் எழுத போகிறோம். அதில் தான் இந்த இமேஜ் லோட் ஆகி கம்ப்ளீட் ஆயிருச்சான்றதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இமேஜ் லோட் ஆகி கம்ப்ளீட் ஆயிருச்சா அப்படின்றது ஒரு ஈவெண்ட் மூலமாக தான் நமக்கு தெரிய வரும். அதுக்கு நம்ம ஈவெண்ட்ஸ் எழுதலாம். ஓகே, ஸோ ஈவென்ட் லிசனர்ஸை நம்ம இந்த இமேஜுக்கு URL செட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எழுதணும். அப்போ தான் ஈவென்ட் லிசனர்ஸ் ரெடியாக இருக்கும், ஈவென்ட் லிசனர்ஸ்க்கான கோட் ரெடியாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த URL நம்ம இமேஜுக்கு பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இமேஜ் லோட் ஆக ஆரம்பிக்கும். லோட் ஆக ஆரம்பிக்கும் போது ஒரு ஈவென்ட் லிசனர்ஸாக எமிட் ஆகும். அதுக்கான கோட் நம்ம இங்கே எழுதியிருப்போம். அந்த ஈவென்ட் லிசனருக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதியிருக்க ஃபங்க்ஷனாலிட்டியும் ரன் ஆகும். ஸோ அதுக்கு தான் இதுக்கு முன்னாடியே நம்ம ஈவென்ட் லிசனர்ஸை செட்டப் பண்ண போகிறோம். இப்போ ஈவென்ட் லிசனர்ஸை நம்ம இது கூட ஆட் பண்ணலாம். இமேஜ் டாட் ஆன் நீங்கள் டைப் பண்ணி அப்படின்னா நிறைய ஈவென்ட் லிசனர்ஸ் வரும். அதில் நமக்கு இப்போ தேவையானது ஆன் லோட் அப்படின்ற ஒரு ஈவென்ட் லிசனர். இதுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும், அதை நம்ம எழுதலாம். இதே மாதிரி ஆன் எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவென்ட் லிசனர் இருக்குது, அதுக்கும் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம். இந்த ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். இதுக்குள்ள console.logல லோடட் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு மெசேஜ் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொடுக்குறேன். அப்புறம் இங்கே நம்ம ரிசால்வ் பண்ணிடலாம். இது எரர் ஆகுது அப்படின்னா ஜஸ்ட் இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே போயிட்டு இங்கே எரர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே ரிசால்வ் பதிலாக ரிஜெக்ட் கொடுத்துடலாம். ரிஜெக்ட்டுக்கு மட்டும் நம்ம ஒரு எரர் மெசேஜ் கொடுப்போம். எரர் லோடிங் தி இமேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இமேஜ் URL நம்ம இதுக்குள்ளே பாஸ் பண்ணுறோம். ப்ராமிஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ப்ராமிஸே நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். இங்கே இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோன்னா ஆக்சுவலி நமக்கு ஒரு ப்ராமிஸ் கிடைக்கும். அந்த ப்ராமிஸ் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகிட்டு சக்ஸஸ் ஆச்சு. ரிசால்வ் ஆகும்போது இந்த தென் கால் ஆகும், இல்லைனா கேட்ச் கால் ஆகும். கரெக்டாக இந்த தென் கால் ஆகும்போது அங்கே நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னு நம்ம தான் கொடுக்கணும். ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். இதுக்குள்ளே போயிட்டு console.logல ப்ரொசீடர்னு இப்போதைக்கு நான் கொடுக்குறேன், மிச்சத்தை நம்ம பண்ணிக்கலாம். இன்னைக்கு கேட்சுக்குள்ளேயும் போயிட்டு இங்கே நமக்கு இந்த மெசேஜ் நம்ம பாஸ் பண்ணுறதுனால இங்கே நம்ம ரிசீவ் பண்ணிக்க முடியும். அந்த எரர் மெசேஜை நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். இங்கேயும் console.logல இந்த எரர் மெசேஜ் இப்போதைக்கு பிரிண்ட் பண்ணுவோம். மிச்சத்தெல்லாம் நம்ம கொஞ்சம் நேரத்தில் பண்ணலாம். இங்கே பார்த்தோம்னா நம்ம எந்த சேஞ்சுமே பண்ணல, இது ஹிடனில் தான் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு இமேஜ் அவுட்புட்டில் தெரிய போகிறதில்ல. இது வரைக்கும் என்ன நடந்திருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ப்ரௌசர் போயிட்டு இன்ஸ்பெக்டில் பார்த்தோம்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு லோடட் கால் ஆயிருக்கு, அப்புறம் ப்ரொசீட் கால் ஆயிருக்கு. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா நம்ம இந்த ப்ராமிஸை கால் பண்ணுறோம். ப்ராமிஸ் கால் பண்ணோன்னே இந்த ப்ராமிஸ் எக்ஸிக்யூட் ஆகுது. டாட் தென்னில் சக்ஸஸ் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இந்த இமேஜுக்கு URL கொடுத்த உடனே லோட் ஈவென்ட் கால் ஆகிருக்கும். உடனே இந்த மெசேஜ் பிரிண்ட் ஆகிருக்கு. அதான் இங்கே லோடட்னு வந்திருக்கு. அப்புறமா நம்ம ரிசால்வ் பண்ணிட்டோம். ரிசால்வ் பண்ண உடனே இந்த ஃபங்க்ஷனாலிட்டி எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்குள்ளே ப்ரொசீட் கொடுத்துருக்கோம். ப்ரொசீட் வந்திருக்கு. இப்போ சப்போஸ் இந்த URLல நான் ராங்காக ஏதாவது வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், எரர் லோடிங் இந்த இமேஜ் வந்துருச்சா. ஸோ ஃபஸ்ட்டு எரர் பிரிண்ட் ஆகுது. அப்புறம் நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம் இந்த மெசேஜ் வச்சு. ஸோ இங்கே இந்த கேட்சில் அந்த மெசேஜ் கிடைக்கும். அந்த மெசேஜை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். அதுதான் இங்கேயும் தெரியுது. இப்போ இந்த இடத்துல இமேஜ் நமக்கு ரெடியாக இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஹிடன் அப்படின்ற கிளாஸை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இமேஜுக்கு சோர்ஸை நம்ம செட் பண்ணிடலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளே போயிட்டு நம்மக்கிட்ட இமேஜோட எலமெண்ட் இங்கே இருக்குது கரெக்டாக. ஸோ இமேஜோட எலமெண்ட் எடுத்து அதோட சோர்ஸ் ஈக்குவல் டு நம்மக்கிட்ட ஆல்ரெடி இமேஜ் URL இருக்குது, அந்த URLையும் நம்ம கொடுத்துடலாம். இந்த கன்சோலை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த இமேஜ் எலமெண்ட்டோட கிளாஸ் லிஸ்ட்டை ஆக்சஸ் பண்ணி ரிமூவ் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஹிடன் அப்படின்ற கிளாஸை ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன ஆகும், ஹிடன் அப்படின்ற கிளாஸை நம்ம கிளாஸ் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இங்கே இந்த ஹிடன்ற கிளாஸை நம்ம இப்படி ரிமூவ் பண்ண என்ன ஆகும், இந்த இமேஜ் தெரியும் இல்லையா, அதான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இந்த எரரை நம்ம ரிமூவ் பண்ணி கரெக்டான URL வச்சிடலாம். சேவ் பண்ணோன்னா பாருங்கள், இமேஜ் நமக்கு லோட் ஆயிடுச்சு. ஆனால் லோடிங்கோட டெக்ஸ்ட் இங்கே தெரியுது, அதை நம்ம ஹைட் பண்ணோம் கரெக்டாக. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு காப்பி எடுத்துகிட்டு லோடிங் இண்டிகேட்டரை நம்ம இங்கே ஆக்சஸ் பண்ணி இதையும் ஒரு காப்பி எடுத்துகிட்டு லோடிங் இண்டிகேட்டரோட கிளாஸ் லிஸ்ட்டில் ஹிடன்ற கிளாஸை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ அங்கே ஹிடன்ற கிளாஸ் ஆட் ஆயிரும். ஸோ அந்த எலமெண்ட்டே நமக்கு ஹைட் ஆயிடும். இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். பாருங்கள், இமேஜ் லோட் ஆனோன்னா அந்த ஐக்கான் போயிடுச்சு. இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணோன்னா பாருங்கள், அந்த லோடிங் ஐக்கான் தெரியுதா. ஸோ இமேஜ் லோட் ஆகிற வரைக்கும் லோடிங் ஐக்கான் தெரிகிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நமக்கு இதுக்கு பதிலாக ஒரு ஐக்கான் வேணும்னா நம்ம ஒரு லோடிங் ஐக்கான் கூட செட் பண்ணிக்கலாம், ஒரு ஜிஃப் இமேஜ் கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் ப்ராமிசஸ் நமக்கு ஃப்ரண்ட் எண்டில் ஹெல்ப் பண்ணுது. பட் ஒரு ஜென்ரல் யூஸ் கேஸ் ப்ராமிஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பேக் எண்ட்லேருந்து டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறது தான். நம்ம ஃபெட்ச்னு சொல்லிட்டு ஒரு URLலேருந்து டேட்டாவை ஆக்சஸ் பண்ணும்போது அது நமக்கு ஒரு ப்ராமிஸை தான் ரிட்டர்ன் பண்ணும். அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.